இதில் என்ன நடக்குதுன்னா, ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டு, ஏன் இந்த $15,000 கொண்டு வந்திருக்காங்க, அதை திடீர்னு இந்த ஒரு முடிவு கொண்டு அவர்கள் அப்படின்னு கொண்டு வரப்ப, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த நாட்டு மக்கள் வந்து சிட்டிசன், அமெரிக்கன் சிட்டிசன் வந்து சம்பாதிக்கிறதுல கிட்டத்தட்ட 20 to 25% டேக்ஸ் பே பண்ணணும். நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த நாட்டில் ஐடி கம்பெனியில் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி 20 to 25% அந்த கேட்டகரி வைஸ் நீங்கள் டேக்ஸ் கட்டிட்டு தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து கையில் வரும், சம்பளம் கையில் வரும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஓவர் ஸ்டேயில் போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் இருக்க மாட்டாங்க, என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்காது. ஸ்டூடெண்ட்டாக போகிறான்னு வச்சுங்க, பார்ட் டைம் தான் அவங்க காலேஜ். பார்ட் டைம் என்ன பண்ணால் ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில், பேங்க்கில், பெட்ரோல் பேங்க்கில், பாரில் இந்த மாதிரி வேலைக்கு போயிடுவோம். சில யூனிவர்சிட்டி அலோவ் பண்ணும், லீகல் அலோவ் பண்ணும். நீ பார்ட் டைம் வேலைக்கு போய்க்க, சம்பாரிச்சுக்கோ, பாக்கெட் மணிக்கு சம்பாரிச்சுக்கன்னு இறக்கப்பட்டு கொடுப்பான். அந்த இறக்கப்பட்டு கொடுத்ததை நம்மளால் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, நம்மளால் மட்டும் இந்தியாவில் மட்டும் கிடையாது, பல நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட் விசாவில் போயிட்டு படிக்கிறதுக்கு போகிறது, அட்மிஷன் வாங்கிட்டு காலேஜுக்கே போகிறதில்ல, முழுக்க 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலைக்கு போயிடுது. என்ன சார் நம்ம நாட்டு காலேஜில் பண்ணுற மாதிரியே சொல்கிறீங்க? ஆமாம், அமெரிக்காவில் அவன் இறக்கப்பட்டு நீ இப்போ நல்லா பாவம் நல்லா வெளிநாட்டுலேருந்து வந்திருக்கிறான், பாதி நேரம் படிச்சுட்டு பாதி நேரம் வேலையை பார்த்து அவன் பாக்கெட் மணிக்கு சம்பாரிச்சுக்கிட்டான்னு விட்டதுக்கு என்ன பண்ணிட்டான், பாதி பேர் என்ன பண்ணுறான்னா முழுவதுமாக காலேஜுக்கு அட்மிஷனை வாங்கிட்டு போயிட்டு ஒரு 3 வருஷம் இருந்து சம்பாரிச்சுட்டு ஊருக்கு வந்துடுறான். இது ஒரு ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவனுடைய மனிதாபிமானத்தை நம்ம வந்து அவன் காயப்படுத்தி விட்டானுங்களா. இப்போ என்ன பண்ணிட்டான், அவனுக்கு வச்சுட்டான், நீ டெபாசிட் பண்ணிட்டு போ, நீங்கள் வந்து படிக்க வரல, இங்கே வேலைக்கு தான் வர்ற அப்படின்னு பிடிச்சி விட்றான். அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.